ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேத்ததை பேசுவோம். வாங்க இன்னைக்கு டாபிக் உள்ள போகலாம். At number 1 batting position, New Zealand batsman Martin Kapil ஓப்பனிங் ஆன்-ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனா 237 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். March 21, 2015 நியூசிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் இன் வேர்ல்டு கப் குவார்ட்டர் ஃபைனல்ஸ். டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. மார்டின் கப்திலோட அன்பீட்டன் 237 ரன்ஸ்னால தனியாராக நியூசிலாந்து டீமை குவார்ட்டர் ஃபைனல்ஸ்லேருந்து செமிஃபைனல்ஸ் கூட்டிகிட்டு போனார். நியூசிலாந்து டீமில் 100 அடித்த ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேன் மார்டின் கப்தில் தான். இவரோட இந்த 237 நாக்னால டீம் ஸ்கோர் 393 ரன் வந்துச்சு. செகண்ட் பேட்டிங் ஆட வந்த வெஸ்ட் இண்டீஸ் 250 ரன்ஸில் ஆல் அவுட் ஆகிடுச்சு. நியூசிலாந்து டீம் 143 ரன்ஸில் வின் பண்ணிச்சு. மார்டின் கப்தில் 237 ரன் அடித்தது தான் டில் திஸ் டே ஓப்பனிங் ஆன்-ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனோட பெஸ்ட் ஸ்கோர். அட் நம்பர் 2 பேட்டிங் பொசிஷன், இந்தியன் பிளேயர் ரோஹித் சர்மா ஹிட்மேன் ஓப்பனிங் நான்-ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேனாக இறங்கி 264 ரன் அடிச்சிருக்காரு வெர்சஸ் ஸ்ரீலங்கா. வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். நவம்பர் 13, 2014 இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா அட் கொல்கத்தா. இன்ஜுரினால் கொஞ்ச நாளாக விளையாடாத ரோஹித் சர்மா இந்த மேட்ச் தான் கம்பேக் கொடுத்தாரு. ரோஹித் சர்மா கொஞ்ச நாள் ப்ளே பண்ணாததுனால அவர் ஃபார்மில் இருக்க மாட்டார், ஏன் ஓப்பனிங் பண்ணாருன்ட்டு கமெண்டேட்டர்ஸ்குள்ளே கேள்வி வந்துச்சு. இந்த கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி அன்றைக்கி ரோஹித் சர்மா 264 ரன் அடித்தார் ஆஃப் 173 பால் விச் இன்க்ளூட் 33 பவுண்டரிஸ் அண்ட் 9 சிக்ஸஸ். ரோஹித் சர்மா 264 ரன் அடித்ததுன்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் ODI கிரிக்கெட்டில் ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர் டில் திஸ் டேட். மேட்ச் 153 ரன் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்காவை தோற்கடிச்சது. அட் நம்பர் 3 பேட்டிங் பொசிஷன், ஜிம்பாப்வே பேட்ஸ்மேன் சார்லஸ் காவென்ட்ரி 194 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வெர்சஸ் பங்களாதேஷ். வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் 16, 2009 ஜிம்பாப்வே விசஸ் பங்களாதேஷ். டாஸ் வின் பண்ண ஜிம்பாப்வே ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. சார்லஸ் காவென்ட்ரி 194 ரன் ஃபென்டாஸ்டிக் நாக் அடித்தது கிரிக்கெட்டில் வளர்ந்து வர ஜிம்பாப்வேக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் சையத் அன்வரோட 194 ரன்ஸ் இன் நம்பர் 3 பேட்டிங் பொசிஷன் ரெக்கார்டை ஈக்குவலைஸ் பண்ணார். அதுவும் நாட் அவுட்டில் முடித்தார் காவென்ட்ரி. இந்த மேட்ச்சில் தான் காவென்ட்ரி டெபியூ 100 அடித்தார். அதே மேட்ச்சில் 194 ரன்ஸ் வரைக்கும் அடித்தார். காவென்ட்ரியோட இந்த இன்னிங்ஸ் தான் ஜிம்பாப்வே ஸ்கோரை 312 ரன்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்தது. பட் வருத்தமான விஷயம் என்னன்னா ஜிம்பாப்வே இந்த மேட்ச் தோற்று போயிடுச்சு. காவென்ட்ரி எடுத்த 194 தான் நம்பர் 3 பேட்ஸ்மேனோட பெஸ்ட் ஸ்கோர். அட் நம்பர் 4 பேட்டிங் பொசிஷன், வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் சார் விவியன் ரிச்சர்ட்ஸ் 189 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வெர்சஸ் இங்கிலாந்து. வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். May 31, 1984 இங்கிலாந்து விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் இன் மேன்செஸ்டர். டாஸ் வின் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. டீம் ஸ்கோர் 11-2. விவியன் ரிச்சர்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் வெஸ்ட் இண்டீஸ் பேக் போனாக செயல்பட்டு டீமை ஒரு நல்ல டோட்டலுக்கு எடுத்துகிட்டு போனார். ஒரு பக்கம் தொடர்ந்து விக்கெட் விழுந்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரிச்சர்ட்ஸ் ஒரு பிரில்லியன் நாக் ஆடினார். விவியன் ரிச்சர்ட்ஸ் 1 மேன் ஆடினா டீம் ஸ்கோரை 269 எடுத்துகிட்டு போனார். வெஸ்ட் இண்டீஸ் 104 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிச்சு. ரிச்சர்ட்ஸ் 189 ரன்ஸ் அடிச்சதுனா டில் திஸ் டே நம்பர் 4 பேட்ஸ்மேனோட பெஸ்ட் ஸ்கோர். அட் நம்பர் 5 பேட்டிங் பொசிஷன், சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேன் AB de Villiers 162 ரன் அடிச்சிருக்காரு வெர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ். வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். February 27, 2015 சவுத் ஆஃப்ரிக்கா விசஸ் வெஸ்ட் இண்டீஸ் 19th மேட்ச் ஆஃப் வேர்ல்டு கப் அட் சிட்னி. பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண சவுத் ஆஃப்ரிக்கா 29.4 ஓவரில் 146 ஃபார் 3. AB de Villiers வந்த உடனே 4th கியரில் பேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். கிரவுண்டோட 360 ஆங்கிள்லையும் பாலை பறக்க விட்டார். 50 ஓவர்ஸ் முடிவில் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்கோர் 408. AB de Villiers 66 பாலில் 162 ரன் அடித்து 17 AB de Villiers 162 ரன் அடித்தது தான் டில் திஸ் டே நம்பர் 5 பேட்ஸ்மேனோட பெஸ்ட் ஸ்கோர். அட் நம்பர் 6 பேட்டிங் பொசிஷன், இந்தியன் ஃபார்மர் கேப்டன் அண்ட் ஆல்ரவுண்டர் கபில் தேவ் 175 ரன் அடிச்சிருக்காரு வெர்சஸ் ஜிம்பாப்வே. வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். 1983 வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு செமிஃபைனல்ஸ் போக 2 விக்டரிஸ் வேணும் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே அண்ட் ஆஸ்திரேலியா. 18th June 1983 இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே அட் டம்பிரிட்ஜ் வெல்ஸ். டாஸ் வின் பண்ண இந்தியா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் எல்லாரும் ஃபஸ்ட்டு ஸ்கோரில் காலி. கபில் தேவ் மிடிலுக்கு வரப்போ டீம் ஸ்கோர் 9-4.
கபில் தேவ் தனியாலா டீமை மேட்ச் வின்னிங் ஸ்கோர் 266 எடுத்துகிட்டு போனார். செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த ஜிம்பாவே 235 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இந்தியா 31 ரன் வித்தியாசத்தில் ஒன் பண்ணிச்சு. கபில் தேவ் அடித்த 175 ரன்ஸ் நாட் அவுட் ஆஃப் 138 பால் தான் டில் தி ஸ்டேட் நம்பர் 6 பேட்ஸ்மேனோட பெஸ்ட் ஸ்கோர். அட் நம்பர் 7 பேட்டிங் பொசிஷன் நியூசிலாந்து விக்கெட் கீப்பர் லுக் ரோன்ச்சி 170 ரன் அடிச்சிருக்காரு. வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தோன்னா லுக் ரோன்ச்சி இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் போத் ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து டீமை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. January 23, 2015 நியூசிலாந்து vs ஸ்ரீலங்கா அட் டென் ஐடன். டாஸ் வின் பண்ண ஸ்ரீலங்கா நியூசிலாண்டை ஃபஸ்ட்டு பேட் பண்ண சொன்னாங்க. லுக் ரோன்ச்சி மெக்னிஃபிகன் 170 ரன்னால் நியூசிலாந்து ஸ்கோர் 50 ஓவர்ஸில் 360 ரன் கொண்டு வந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த ஸ்ரீலங்கா 252 ரன் அடித்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க. நியூசிலாந்து 108 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. லுக் ரோன்ச்சியோட இந்த 170 ரன் தான் நம்பர் 7 பேட்ஸ்மேனோட பெஸ்ட் ஸ்கோர். அது மட்டும் இல்லாமல் தேர்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் பை விக்கெட் கீப்பர் பிஹைண்ட் MS தோனி அண்ட் ஆடம் கில்க்ரிஸ்ட். அட் நம்பர் 8 பேட்டிங் பொசிஷன் இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் கிறிஸ் வோக்ஸ் 95 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. வாங்க மேட்ச் சம்மரி பற்றி பார்க்கலாம். June 21, 2016 இங்கிலாந்து vs ஸ்ரீலங்கா அட் நாட்டிங்கம். ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஸ்ரீலங்கா டீம் 286 ரன் அடிச்சிருக்காங்க. 287 ரன்ஸ் டார்கெட் சேஸ் பண்ண இறங்கின இங்கிலாந்து டீம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் கம்ப்ளீட்லி கொலாப்ஸ்டு. ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சி ஆடின கேப்டன் இயான் மோர்கனும் காலி. அட் 18th ஓவர் இங்கிலாந்து டீம் 82 for 6 ஆல்மோஸ்ட் தோற்றுறோன்னு நினைக்கிறப்ப ஜாஸ் பட்லர் அண்ட் கிறிஸ் வோக்ஸோட 138 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் இங்கிலாந்து பேக் டு தி மேட்ச் கொண்டு வந்துச்சு. கிறிஸ் வோக்ஸ் டில் தி எண்ட் அவுட் ஆகாமல் இருந்து மேட்ச் வின் பண்ண முடியலனாலும் கையில் முடிஞ்சிச்சு. நம்பர் 9 பேட்டிங் பொசிஷன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ஆண்ட்ரே ரசல் 7th ரவுண்ட் பேட்ஸ்மேனாக 92 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வெர்சஸ் இந்தியா. வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். June 11, 2011 வெஸ்ட் இண்டீஸ் vs இந்தியா அட் நார்த் சவுண்ட். இந்தியா டாஸ் ஒன் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்னால இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் கிட்ட தாக்கு பிடிக்க முடியல. இன் 29.3 ஓவர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோர் வாஸ் 96 for 7. 9th பேட்ஸ்மேனாக ரசல் வந்து 92 ரன்ஸ் நாட் அவுட் ஆஃப் 64 பால் அடித்து வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோரை 225 ரன்ஸுக்கு எடுத்துகிட்டு போனார். ரசலோட இந்த எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ் தான் இவரோட பிக் ஹிட்டிங் பவரை வேர்ல்டுக்கு எக்ஸாப்ளிஷ் பண்ணிச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வெஸ்ட் இண்டீஸ் லாஸ்ட் தட் மேட்ச். அட் நம்பர் 10 பேட்டிங் பொசிஷன் வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் ரவி ராம்பால் 86 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வெர்சஸ் இந்தியா. வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். இன் 2nd December 2011 இந்தியா vs வெஸ்ட் இண்டீஸ் அட் விசாகப்பட்டினம். டாஸ் வின் பண்ண இந்தியா ஃபீல்டிங் சூஸ் பண்ணி வெஸ்ட் இண்டீஸோட டாப் ஆர்டர் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை சீக்கிரமாக விக்கெட் எடுத்தாங்க. இன் 30.5 ஓவர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோர் வாஸ் 149 for 8. வெஸ்ட் இண்டீஸ் 200 ரன்ஸ் கூட அடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறப்ப 10th பேட்ஸ்மேனாக ரவி ராம்பால் வந்து 86 ரன் நாட் அவுட் ஆஃப் 66 பால் அடித்து 3 ஓவர்ஸில் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்கோரை 269க்கு ரவி ராம்பால் எடுத்துகிட்டு போனார். பட் இந்தியா 270 ரன்னை ஈஸியாக சேஸ் பண்ணிட்டாங்க. ரவி ராம்பால் 86 ரன் அடித்தது தான் டில் தி டேட் நம்பர் 10 பேட்ஸ்மேனோட பெஸ்ட் ஸ்கோர். அட் நம்பர் 11 பேட்டிங் பொசிஷன் பாகிஸ்தான் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர் முகமது அமீர் 58 ரன்ஸ் அடிச்சிருக்காரு வெர்சஸ் இங்கிலாந்து. வாங்க மேட்ச் சம்மரிக்குள்ளே போகலாம். August 30, 2016 இங்கிலாந்து vs பாகிஸ்தான் அட் நாட்டிங்கம். டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் சூஸ் பண்ணி 444 ரன்ஸ் அடித்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ண வந்த பாகிஸ்தான் ஓப்பனிங் அண்ட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் சொதப்பினதுனால இன் 35.2 ஓவர்ஸ் பாகிஸ்தான் ஸ்கோர் வாஸ் 199 for 9. எல்லாரும் பாகிஸ்தான் மோசமாக தோற்றுறோன்னு நினைக்கிறப்ப டீமோட கடைசி பேட்ஸ்மேன் முகமது அமீர் வந்தார். ஒரு ப்ராமிசிங்கான நாக் 58 ரன்ஸ் ஆஃப் 28 பால் விச் இன்க்ளூட் 5 4s and 4 6s. என்னதான் அந்த மேட்ச் பாகிஸ்தான் தோற்றா கூட முகமது அமீர்னால மோசமாக தோக்கலை. முகமது அமீர் 58 ரன்ஸ் அடித்தது தான் டில் தி ஸ்டேட் நம்பர் 11 பேட்ஸ்மேனோட பெஸ்ட் ஸ்கோர். We will be back.